பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர். ரொம்ப சிம்பிள் வேல வந்துட்டு டுடே ப்ரைம் நம்பர் பார்க்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னாலே நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிள் வேல வந்து டுடே ப்ரைம் நம்பர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்னதுங்க? ப்ரைம் நம்பர்னால் அந்த நம்பரால், இப்போ 3க்கு நம்ம 5 நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது 1ஆலையும் அதே நம்பரால் மட்டும்தான் என்ன ஆகணும் அப்படின்னா இட் செல்ஃப், அதால் மட்டும்தான் டிவைட் ஆகணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர் சொல்லுவோம், கரெக்டுங்களா? 1ஆலையும் அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா ப்ரைம் நம்பர் அது ரேஞ்ச் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஐன்னு கொடுத்துருக்கோம், ஐ வேணும். தென் நம்பர், எந்த நம்பருக்கு நம்ம நம்பர் ஃபைண்ட் பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிள் 12ன்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரைம்னு வச்சாலும் ஓகே, டெம்புன்னு வச்சாலும் ஓகே. ஜஸ்ட் இந்த ப்ரைம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேம் தான், நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா ப்ரைம்னா ப்ரைம் தான் தரணுமா அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் ப்ரைம்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், கிளியருங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் விட்டுக்கலாம். ஐ ஈக்குவல் டு 2, ரேஞ்ச் வந்து நான் எதுலேருந்து கொடுத்துருக்கேங்க, ஐயோட வேல்யூவே 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தென் ஐ லெஸ் தென் நம்பர்னு கொடுக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இது 2 டைமாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லெஸ் தென் நம்பர். தென் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணுங்க, ஐயை வந்து எப்பவும் போல் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு கண்டிஷன் தரலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா ப்ரைம் நம்பருக்கு நான் என்ன சொன்னேங்க, அந்த நம்பர் 1ஆலையும் அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம், கிளியருங்களா? இஃப் நான் இங்கே ஒரு கண்டிஷன் தர்றேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்பரை மாடுலோ டிவைடட் பை 2ன்னு கொடுக்க முடியாது. ஐ ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா ஐயோட வேல்யூ தான் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா நான் என்னவா மாற்ற சொல்லிடுறேன்னா ப்ரைம் ஈக்குவல் டு 1ன்னு அசைன் பண்ணிவிட்டு பிரேக் பண்ண சொல்லிடுறேன், ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் உள்ளேயே போகும். அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா பிரேக் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க ப்ரைம் நம்பர். இஃப் இங்கே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரைம் என்னன்னு செட் பண்ணியிருக்கேன், 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் 0னே இருந்துச்சு அப்படின்னா printfல வந்து the number is prime. அப்போது the number அது என்ன நம்பர்னு நம்ம பார்த்துக்கலாமா? அதுக்கு %d கொடுத்துக்கலாம்ல, இங்கே கொடுத்துட்டு கமா நம் else கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? சரி, இங்கேயும் நம்மளுக்கு நம்பர் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா %d கமா நம், அவ்வளோதாங்க, எதுவுமே இல்லை. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்ன மீனிங்க, 1ஆலையும் அந்த நம்பரால் மட்டும்தான் என்ன ஆகணும் அப்படின்னா டிவைடே ஆகணும். ஸோ இங்கே நான் லாஜிக் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 1ஆல் டிவைட் ஆகும்னு நமக்கு தெரியும். ஸோ 1 வேண்டாம், 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சேம் அதே நம்பரால் டிவைட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெஸ் தென், ஏன்னா அதே நம்பரால் டிவைட் ஆகிடும். ஸோ லெஸ் தென் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே வருது நம்பரில் என்ன இருக்குங்க, 12 வந்து நான் எதால் டிவைட் பண்ணுறேன்னா ஐயோட வேல்யூ என்னதுங்க 2. இப்போ ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். the number is not a primeன்னு வந்திருக்கு. 12 is primeன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆன்சர் வந்திருக்குங்க, 12 is not a prime. ஏன், ஃபஸ்ட்டு இங்கே நம்பர் இருக்கும், நம்மளுக்கு இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்க, உள்ளுக்குள்ளே வந்து 12 தான் வரும். 12 மாடுலோ டிவிஷன்னா என்னதுங்க,
ரிமைனிங் வர்றது. அப்போது 12 மாடலோ டிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 6 2s are 12, ரிமைனிங் 0 வந்துடும். ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ ப்ரைமுக்கு நான் 1ன்னு செட் பண்ணிவிட்டு பிரேக் ஆகிடுவேன். பிரேக் ஆன உடனே இங்கே வர்றீங்க, என்ன செக் பண்ணுறீங்க? ப்ரைம் ஈக்குவல் 0வான்னு செக் பண்ணுறோம். நோ, ஏன்னா ப்ரைமுக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணிட்டேன்? 1. ஸோ நாட் அ ப்ரைம்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். இதுவே நான் ப்ரைமுக்கு 11 தர்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருங்க? 11 இஸ் எ ப்ரைம் நம்பர். ஏன்? இப்போ சேம் அதே மாதிரி தான் நம்பரோட வேல்யூ என்னதுன்னா 11. 11 மாடுலோ டிவைடட் பை 2ஆல் பண்ணுறீங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 2s are 10, ரிமைனிங் 1. பிரேக் ஆகுமானா ஆகாது, உள்ளேயே வராது. அகெயின் போய் லூப் என்ன பண்ணும்? ஐட்ரேட் பண்ணும். ஐயோட வேல்யூ 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ நம்மளுக்கு 0 வருமானா வராது. ரிமைனிங் என்ன பண்ணுங்க? 2 வந்துடும். அப்போது அதுவும் கிடையாது. அதே மாதிரி 4ஆல் மாடுலோ டிவிஷன் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வருங்க? 3 வரும். 5ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். ஸோ எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. இப்போது 11 வரைக்கும் லூப் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கணுமா? அதுக்கு பதிலாக இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துடலாம். இது கிளியர் தானே? ஸோ இப்போ நம்பரால் நம்ம நம்பரை வந்து மற்ற நம்பரால் டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாலையும் 1ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ நான் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தரல. இதுவே இப்போ பாருங்கள், இங்கே நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தந்தவன் இப்போ நம்மளுக்கு 11 என்னவா மாறிடும்னா 11 is a prime. 11 is a prime வந்துச்சு. ஓகே, இப்போ நான் நம்பர் வந்து 1ன்னு தர்றேன். நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது என்ன கிடையாது அப்படின்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே நம்பர் என்ன தந்துடுறேன்னா 1 அப்படின்னு தர்றேன். 1 இஸ் எ ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ 1 அப்படிங்கிறது நாட் அ ப்ரைம். அதுக்காக நான் இங்கே ஒரு கண்டிஷன் தந்துடுறேன். என்னன்னா ப்ரைம் ஈக்குவல் 0வாகவே தான் இருக்கணும். தென் என்ன அப்படின்னா நம்பர் நாட் ஈக்குவல் டு 1. நம்பர் வந்து எப்படி இருக்கக்கூடாதுங்க? நாட் ஈக்குவல் டு 1ஆக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்பர் என்னவா இருக்கக்கூடாதுங்க? நாட் ஈக்குவல் டு 1. அப்படி இருந்தால் மட்டும் நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ 1 இஸ் எ நாட் ப்ரைம் நம்பர். கிளியருங்களா? எதுவுமே இல்லை இந்த கண்டிஷன். இப்போது இன்னொன்று இங்கே போட்டுக்கலாம். 11 வரைக்கும் லூப் ஐட்ரேட் ஆகாமல் நான் என்ன பண்ணிக்கலாம்னா அதோட நம்பரை டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். இப்போ ஐயோட வேல்யூ எது வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும்னா நம்பர் டிவைடட் பை 2. நம்பர் இப்போ நான் என்ன நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா 12. 12 டிவைடட் பை 2 என்ன ஆன்சர் வருங்க? 6ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ ரேஞ்ச் வந்து 6 வரைக்கும் இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா நான் 12 டைம்ஸ் லூப் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக 6. அப்போது ஹாஃப் நம்பர் 12ஓட ஹாஃப் என்னதுங்க? 6. அப்போ 6க்கு முன்னாடி எந்த நம்பரால் டிவைட் ஆயிடுச்சுனாலும் 6 வரைக்கும் ஏதாவது நம்பரால் டிவைட் ஆயிடுச்சுனாலே அதை ப்ரைம் ஆர் நாட் ப்ரைம். அதே மாதிரி டிவைட் ஆகலினாலும் ப்ரைம் ஆர் நாட் ப்ரைமான்னு ஃபைன் பண்ணிடலாம். இப்போ நான் சேம் 11 தர்றேன். 11 டிவைடட் பை 2 என்ன வருங்க? 5ன்னு வருமா? அப்போது 5 நம்பருக்குள்ளே ஏதாவது டிவைட் ஆயிடுச்சுன்னா 2வால் அதை நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நாட் அ ப்ரைம்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறோம். 11 சேம் ப்ரைம் தான் டிஸ்பிளே ஆகும். ஏன் அப்படின்னா 11க்கு முன்னாடி 11 டிவைட் பண்ணோம்னா 5. அப்போ 1 வந்து நம்பரோட ரேஞ்ச் மட்டும்தாங்க இங்கே இருக்கும். சேம் நம்பர் அதே தான். அப்போது நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 11 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 11 4ஆல் டிவைட் ஆகுமானாலும் ஆகாது. 5ஆல் டிவைட் ஆகுமானாலும் ஆகாது. அப்போது அவ்வளோதான். அதவே நான் என்ன பண்ணிடுவேன்னா 5. ஏன்னா ஹாஃப் ஆஃப் நம்பர் இன்னும் 2னா 4 6 8. அப்போ 8ஆல் 2ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னான்னு ஃபைன் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது 4 6 8 10ஆல் டிவைட் ஆகும். 3ன்னு கொடுத்தா 9 6 இதெல்லாம்னால டிவைட் ஆகும். ஸோ ஹாஃப் ஆஃப் நம்பர் கூட டிவைட் ஆகலினாவே அதை வந்து நம்ம ப்ரைம்னு கொடுத்துடலாம்.
ஹாஃப் நம்பரால் டிவைட் ஆயிடுச்சுன்னா அதை நாட் ப்ரைம். எந்த நம்பர் இப்போ நான் ஒரு 36 நம்ம டிவைட் பண்ணால் என்ன வருங்க? 18 வரும். கரெக்டுங்களா? அப்போது 36 2ஆலேயே டிவைட் ஆகிடும். ஸோ நாட் அ ப்ரைம். 37 நம்ம தரோம். எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 37 நான் கொடுத்துருக்கேன். ஸோ 37 அப்படிங்கிறது என்னதுங்க? ப்ரைம் நம்பர். ஸோ இதுவே நம்ம யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கெட் பண்ணிக்கலாம்? இங்கே என்டர் த நம்பர். ஸோ யூசர் வந்து printfல என்டர் தி நம்பர்னு இருக்கும். என்டர் தி நம்பர்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ யூசர் என்டர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். இன்டிஜர் நம்பரை கெட் பண்ணுறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோங்க? %d யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்டிஜர் நம்பரை கெட் பண்ணுறதுனால %d கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? எந்த நம்பரை கெட் பண்ண போகிறோம்? நம்பரை அதை கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணணும். அதனால் நம்ம ஆம்பிசன் சிம்பிள் அந்த மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ யூஸராக ஏதாவது ஒரு நம்பரை என்டர் பண்ணுவாங்க. அந்த நம்பருக்கு நம்ம ப்ரைம் நம்பர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். என்டர் தி நம்பர். நான் வந்து 100ன்னு தர்றேன். 100 இஸ் நாட் எ ப்ரைம். மறுபடியும் யூஸராக ஒரு நம்பரை என்டர் பண்ண போகிறாங்க. என்டர் த நம்பர். நான் என்ன தரேன்? 255 தரேன். 255 இஸ் ப்ரைம் நம்பர். கிளியருங்களா? இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்து பாருங்கள். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் 199 தரேன். இஸ் ஏ ப்ரைம் நம்பர். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ரோக்ராமை ஒரு 2 times 3 times ஆகுது நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா மறக்காது. ப்ரைம் நம்பர் எதுவுமே இல்லை. ஒன்னாலேயும் அந்த நம்பராலேயும் டிவைட் ஆனால் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ 2ஆல் டிவைட் 1ஆல் வேண்டாம். ஸோ ஐயோட ரேஞ்ச் 2ன்னு கொடுத்துட்டோங்க. ஒருவேளை நான் 1 கொடுத்தா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.